நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக ஒரு காரியம், அரசாங்க சட்டமும் மீறினால் மரண தண்டனையும் என்கின்ற தலைப்பில் மூன்றாவது ஒரு பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதில் 1வது வசனத்தை எடுத்துக்கங்க. எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் எடுத்து உங்கள் பக்கம் சொல்லுங்கள். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்லுங்க. எவ்வளோமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 626. அதில் 1வது வசனத்தை வாசிங்க. அகாஸ்வேரு ராஜா வாசிங்க. 3வது 1 வாசிங்க. அகாஸ்வேரு 3 அதில் 1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாதியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்திருந்தான். அதாவது பார்த்தீங்கன்னா அகாஸ்வேரு ராஜா அரசாண்ட காலம். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்துக்காக திறப்பில் நின்று ஜெபித்த அந்த காலகட்டம். அப்போது ஆமான் என்கின்ற ஒரு ஆகாதியன், அதாவது ராஜாவுக்கு கீழே ஒரு பிரதானியாக இருந்தான். அந்த பிரதானி எல்லாரை காட்டிலும் சற்று மேன்மை உள்ளவனாக அந்த ராஜா வச்சிருந்தார். ஆமென். அதனால் என்ன நடந்ததுன்னா, அந்த ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் அந்த ஆமானை வணங்கினார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு வயசில் பெரியவங்களை பார்த்தோம்னா குட் மார்னிங், ஒரு அதிகாரிகளை பார்த்தோம்னா குட் மார்னிங் ஸ்தோத்திரம் ஏதோ சொல்கிறோம்ல, அதுபோல் இந்த ஆமான் எல்லாருடைய மேன்மையாக, பிரதானிகளும் மேன்மையாக இருந்ததினால அங்கே ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் அந்த ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆமென். ஆனால் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. 2வது வசனத்தில் இருக்குது. எல்லாரும் அவனை வணங்கினார்கள், ஆனால் மொர்தெகாய் அந்த ஆமானை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்போது ஆமானை இந்த மொர்தெகாய் வணங்காததினால அவன் கோபப்பட்டு மொர்தெகாயை பழிவாங்க வேண்டும், மொர்தெகாயை சாகடிக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினான். அவன் மொர்தெகாயை மாத்திரம் சாகடிக்க விரும்பல, ஒட்டுமொத்த யூத குலத்தையும் காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணான். அப்போ என்ன பண்ணான்னா, அவன் ஒரு சதி திட்டம் தீட்டி ராஜாவிடத்தில் போய் இல்லாத பொல்லாததையும் சொல்லி ஆமானை சாகடிக்கிறதுக்கு தூக்கு மரம் ரெடி பண்ணான். என்ன பண்ணான்? அதாவது எல்லோரும் அவனை வணங்கும்படி ஒரு சட்டம் ராஜாவே சொன்னார். பிரதானியாக இவன் இருக்கிறதுனால, இவன் சற்று மேன்மையான அதிகாரம் உடையவனாக இருக்கிறதுனால எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் இவனுக்கும் கொடுங்கன்னு சொல்லி ராஜா சொல்லியிருந்ததுனால எல்லோரும் அவனை வணங்கினார்கள். ஆனால் மொர்தெகாய் மாத்திரம் வணங்கவில்லை. ஏன்னா அவர் வணங்குறது யார்? உண்மையான தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார். அதனால் நான் மனுஷனை வணங்க மாட்டேன்னு சொல்லி அவர் வைராக்கியமாக இருக்கிறார். அதனால் இவன் கோபமடைந்து ராஜாவிடத்தில் போய் சொல்லி ராஜாவுக்கு நைஸாக பேசி ராஜா மூலமாக கட்டளையிடும்படி ராஜாவோட முத்திர மோதிரத்தை வச்சு அந்த தாக்கீதை அனுப்பி தேசங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சான். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த யூத குலத்தை சாவடிக்கும்படி பிளான் பண்ணிட்டான். ஆமென். 13வது வசனத்தை வாசிங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஆமென். ஒரே ஒரு ஆள் இந்த ஆமான வனங்கள் என்று சொல்லிட்டு ஒரு யூத குலத்தையே சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். இது தண்டனை. ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அவனை வனங்கள்னு சொல்லிட்டு அந்த ஆமான் என்கின்ற அந்த மனுஷனை
மொர்தகாய் வணங்கலன்னு சொல்லிட்டு மொர்தகாயினுடைய ஒட்டுமொத்த யூத குலத்தையும் சாகடிக்கும்படி தண்டனை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 7ஆம் அதிகாரம் தான் நம்ம வாசிங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக, அதாவது ராஜாவுடைய நன்மைக்காக பேசின மொர்தகாய், அதாவது ராஜாவையே காலி பண்றதுக்கு ஆமானும் அவனை சேர்ந்தவர்களும் பேசுவாங்க. இதை மொர்தகாய் கேட்டுருவான். அதனால மொர்தகாய் என்ன பண்ணான்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இதை ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க, ராஜாவுக்கு ஆபத்து இருக்குது. இந்த ஆமானும் அவனை சேர்ந்த கூட படைத்தளபதிகளும் சிலர்லாம் முடிவு பண்ணி ராஜாவை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதனால் இதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுங்க நீ ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவான். ராஜாவோட நன்மைக்காக மொர்தகாய் பேசுவார். இதனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா மொர்தகாய் வளர விடக்கூடாது, இவன் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றான், இவன் நம்ம வணங்க மாட்டேறான்னு சொல்லி மொர்தகாயோடு கூட சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த குலத்தையும் அழிக்கும்படி, யூத குலத்தை அழிக்கும்படி சதி திட்டம் தீட்டு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சான். மொர்தகாயை தூக்கும் போய் தூக்கு மாட்டி சாவடிக்கணும்னு சொல்லி. ஆமென். அப்போது இதை அறிந்து கொண்ட ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணான்னா ராஜா கிட்ட போய் சொன்னான். இப்போ வாசி மாதிரி தொடர்ந்ததை. மொர்தெகாய் ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான வாசி. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருந்த ஒரு பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில நாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை அவனையே தூக்கி போடுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு வேலைக்காரன் வந்து ராஜா கிட்ட ராஜா உங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்படி சதி திட்டம் தீட்டப்பட்டது, இது மொர்தெகாய்க்கு தெரிஞ்சு உங்களுக்கு நன்மை செய்வதற்காக பிரயாசப்பட்டார் மொர்தெகாய். இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி அவங்க கூட வச்சுங்கிறான். நீங்கள் சட்டத்தில் அந்த முத்திரை போட்டிங்களே அது எல்லா நாடுகளுக்கும் போயிடுச்சு, அதனால் மொர்தெகாயை சாவடிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ராஜா சட்டத்தை மாற்றுறாரு. என்ன மாற்றுறாரு? தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்றாற் போல சட்டத்தை மாற்றி எவனை சாவடிக்கணும்னு சொல்லி எவன் தூக்கு மரம் செஞ்சானோ மொர்தெகாயை சாவடிக்கணும்னு சொல்லி ஆமான் தானே தூக்கு மரம் செஞ்சான், அந்த ஆமானியே போய் தூக்கு மரத்தில் போட்டு சாவடிங்கன்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றினார். ஆமென். நடந்தது என்ன? மொர்தெகாயை சாவடிக்க பிளான் பண்ணாங்க. ஆனால் செத்தது யாரு? எவன் ஒருவன் சதி திட்டம் தீட்டி ஒரு தேவையில்லாத ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் தேவனுடைய யூத குலத்துக்கு விரோதமாய் சட்டம் போட்டானோ அவனையே சாகும்படி சட்டம் மாற்றப்பட்டது. அங்கே தான் தேவன் நிற்கிறார். ஆமென். யூதருக்கு ராஜா யார் தெரியுமா? யூதர் குலத்துக்கு ராஜா யார் தெரியுமா? இன்னைக்கு யூத குலத்தில் ராஜா இயேசுதான்றதை யூதர்களும் இன்னும் உணராமல் இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் யூதர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தின்படி பார்த்தீங்கன்னா மொர்தெகாய்க்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது. அவனை சாகடிக்கும்படி, கொலை செய்யும்படி, தூக்கில் போட்டு மரண தண்டனை விதிக்கும்படி சட்டம் இயற்றப்பட்டது. நடந்ததோ எவன் ஒருவன் தீங்கு விளைவிக்கும்படி சட்டம் போட்டானோ அவனே அதில் செத்தான். தேவனுடைய பிள்ளையாகிய தேவனுடைய ஜனங்களாகிய யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இதே போலத்தான் ஏன் இந்த 3 சப்ஜெக்ட் விரிவாக தெளிவாக திரும்ப உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது தெரியுமா? இதே போல் கடைசி காலத்தில் இது போல் ஒரு சட்டம் இயற்றப்படும். தேவனுடைய சத்தியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்கிற பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்படும். அல்லேலூயா. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய உண்மையும் உத்தமம் உள்ள பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் பரிசுத்தமான ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களுக்கு தண்டனை ஏற்றப்படும். கொலை செய்யும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:15 படி. ஆனால் நடப்பது என்னவாக இருக்கும் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் பரலோக சேனைகளை அனுப்பி
யாரெல்லாம் உண்மையாக தேவனுடைய சேனைகளாய் பரிசுத்தமான ஓய்வு நாளை கடைபிடித்து பரிசுத்த சேனைகளாய் இருக்கிறார்களோ அவர்களை என் தேவன் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவனை நம்புங்கள், தேவனை நம்பியிருங்கள், சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை திரும்ப வாசித்து பாருங்கள். என்னோடு கூட பேசுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூடவும் பேசுவார். அப்பொழுது அந்த சத்தியத்தை கவனமாய் கேட்டு சத்தியத்தின்படி நடக்கலாம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடந்தாலும் நீ கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அதனால் ஒப்பு கொடுப்போம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். பரம தகப்பன் வரும் பொழுது அவர் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா.